மக்களே இந்தியாவின் இரும்பு பெண்மணி மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி அவங்களோட மியூசியம் வந்து டெல்லியில இருக்கு. அங்கதான் நாங்க போயிருந்தோம். இவங்க 48 வயதிலே இந்திய பிரதமர் ஆயிருக்காங்க மக்களே. இதான் மக்களே அவங்க யூஸ் பண்ண சாரி, ஹேண்ட்பேக், செப்பல். அடுத்த பாட்டி கூட பேரனா கைய பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுனா சொல்லுங்க சரியா. இதான் அவங்க யூஸ் பண்ண வாட்ச், பென்னு, பென்சில் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த காலத்திலே நட்ராஜ் பென்சில் இருந்திருக்கு பாத்தீங்களா. அடுத்து அவங்க யூஸ் பண்ண ஸ்வெட்டர், ரங்கு பெட்டி, அப்புறமா அவங்க யூஸ் பண்ண பாத்திர ஐட்டங்கள், அவங்களோட சாரி எல்லாமே அழகா டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. இந்தியாலே அவங்க 4 தடவை பிரதமரா இருந்திருக்காங்க. பிரதமரா இருக்கும்போது வெளியூர்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாங்கல்ல. வெளியூருக்கு போகும்போது அம்மாக்கு அன்பளிப்பா நிறைய பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. நினைவு சின்னங்களாகவும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊரோட பேரெல்லாம் போட்டு பத்திரமா இருக்கு பாத்தீங்களா. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்குது. இதுதான் இந்திரா காந்தி அம்மாவோட மேக்கப் ரூம். அவங்களோட செப்பல்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. நிறைய புக்ஸ் படிச்சிருக்காங்க பாத்தீங்களா. அவங்க ரூம்ல வந்து ஃபுல்லுமே புக்கா தான் இருக்குது. இதான் ராஜீவ்காந்தி சாரோட ட்ரெஸ் எவ்வளவு பியூரா இருக்கு பாத்தீங்களா. இன்னொரு ட்ரெஸ் ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கும். அது வந்து ராஜீவ்காந்தி சாரை வந்து சுட்டுக்குள்ள டைம் போட்டிருந்த ட்ரெஸ் தான். அதை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டோம். இதான் மக்களே ஹால். பெரும்பாலும் அவங்க வீட்டில் ஃபுல்லுமே புக்காவே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பூஜா ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா சாமியோட போட்டோக்களும் இருந்துச்சு. எம்மதமும் சம்மதமும்னு வச்சிருக்காங்க. மக்களே பொதுவாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நம்ம கூட உள்ளவங்க தான் நமக்கு முதல் எதிரி அப்படின்னு. அது வந்து அந்த காலத்திலேயே நடந்திருக்கு. நம்மளோட இந்திரா காந்தி அம்மாவுக்கு பாதுகாவலராக இருந்த 2 பேர் 1984 அக்டோபர் 31 ஒன்று 2 இல்ல சுமார் 30 குண்டுகள் பாய்த்து அம்மாவை சுட்டு கொண்டிருக்காங்க பாத்துக்காங்க.